நம்ம வந்து சப்பாத்தி நூடுல்ஸ் தான் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம திரட்டிக்கலாம். வாங்க திரட்டிட்டு போகிறேன். நல்லா ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தின்னா பண்ணிக்கோங்க. அப்போ தான் நூடுல்ஸ் மாதிரி கொஞ்சம் வரும். இந்த மாதிரி நாங்கள் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சம் வந்து நம்ம சும்மா நாங்கள் 2 பேர் மட்டும்தான் சேர்க்கணும். பேரண்ட்ஸ் ஹெல்ப்பே இல்லாமல் தான் சேர்க்கணும். ஆமாம், இதான் ஃபஸ்ட் டைம் வீட்டில் வந்து ஒரு அவ்வளோவா எண்ணெய் இல்லையா பாபு இந்த மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு வந்ததும் கொஞ்சம் மாவு போட்டுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் ஒட்டக்கூடாது. இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கணும்னா நல்லா மாவை டிப் பண்ணிக்கோங்க. தனித்தனியாக டிப் பண்ணி நெஞ்சு கொஞ்சம் மாவு எடு. ஓகே, நம்ம வந்து நல்லா இந்த மாதிரி வந்த உடனே குட்டி குட்டியாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்படியும் நம்ம வெயிட் பண்ணலாம். இங்கே பாருங்க, இப்போ வந்து கெஞ்சி சொல்கிறேன். இப்போ நம்ம இதை வந்து குட்டி குட்டியாக அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணுங்க. இப்போ எந்த இருக்கா இப்போ வந்து நம்ம இதை வந்து குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி போகிறோம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மாவில் கொஞ்சம் போட்டு நல்லா இந்த மாதிரி டிப் பண்ணிக்கலாம். டிப் பண்ணிட்டாதான் ஒட்டாது. அங்கே நிறைய வச்சுருக்கோம். நல்லா போட்டு இந்த மாதிரி மாவை போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். ஏன்னா ஒன்றோட ஒட்டாமல் இருந்தால் தான் நூடுல்ஸ் நிறைய இருக்கும். கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் வந்து நல்லா தின்னாவே பண்ணிக்கோங்க. தனித்தனியாக எடுத்துட்டு போடுங்க. ஏன்னா ஒன்றா போட்டிங்கன்னா இதுவாகிடும். ஃபஸ்ட்டு தனித்தனியாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. தனித்தனியாக எடுக்கஞ்சி ஒன்றா ஒட்டிக்கிது பாருங்க. அதனால தான் மாவே போடுறோம். இந்த மாதிரி போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து கொஞ்சம் நல்லா எடுத்து தனியாக அப்படியே போட்டுக்கலாம். அவ்வளோதான். இங்கே பாருங்க, இப்போ வந்து தனித்தனியாக ஒட்டாமல் வரும். அதனால தான் நம்ம இதில் போடுறதே. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம எல்லாமே அதே மாதிரி நம்ம வந்து அதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு வேணுமோ அவ்வளோ அளவுக்கு பண்ணிக்கோங்க. நல்லா நல்லா அதே மாதிரி எல்லாத்தையும் நல்லா பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உருட்டின உடனே இப்போ கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது கொஞ்சம் பேரண்ட்ஸ் ஹெல்ப்போட பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மெலிசா பண்ணலாம். கொஞ்சம் நல்லா மெலிசா பண்ணுங்க, இல்லைன்னா கேவலமாக வந்துடும். மெலிசா பண்ணிங்கன்னா தான் கொஞ்சம் அழகாக இருக்கும். இங்கே பாருங்க, இப்போ வந்து நீங்கள் ரொம்ப கோணையாக கட் பண்ணுறாதீங்க. கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாகவே கட் பண்ணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்க, ஓகே காய்ஸ், இப்போ வந்து ஃபுல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ண உடனே இப்படி தான் இருக்கும். நல்லா அழகாக செம்மையாக இருக்கும். இப்போ நம்ம இதை வந்து தண்ணியில் வந்து ஒரு கொஞ்ச நேரம் வந்து நூடுல்ஸ் ஸ்டேஜில் வர மாதிரி இருக்கிற வரைக்கும் நம்ம ஊற வச்சிடலாம். அதாவது ஸ்டவ்வில் வந்து தண்ணியில் வந்து வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம கிச்சனுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வில் வந்து இந்த அழகான நூடுல்ஸை வந்து நம்ம வந்து இப்போ வந்து நம்ம வேக வைக்க போகிறோம். பாத்திரத்தில் இதோ வச்சுருக்கேன் தண்ணி. கொஞ்சம் வெந்ததும் கொஞ்சம் சூடானதும் நம்ம கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம போட்டுடலாம். மூஞ்சே காட்டுறேண்ணா. இப்போ வந்து நல்லா கொதிக்கும் போது தான் போனோம். இப்போ தான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜு. கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளால் ஈஸியாக கொதிக்க வைக்க முடியும். ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வெய் கீழே விழுந்துட போகுது.
அழகாக நம்ம வந்து ஒட்டாமல் இருக்கிறது. ஆனால் இப்போ நம்ம எடுத்தாலும் ஒட்டாது, ஏன்னா நம்ம நிறைய மாவு போட்டிருக்கோம். ஸோ வந்து ஒட்டாவே ஒட்டாது. இவ கூட நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருக்கா, ஜாலியாக இருக்கும். ஏன்னா இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம அதை குக் பண்ணுறோம் நாங்கள் 2 பேரும். அது எங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஆனால் வந்து கேஸும் தண்ணியும் வந்து அம்மா தான் வச்சாங்க. தண்ணி மட்டும் பிடிச்சி வச்சாங்க, அவ்வளோதான். எதுவுமே நாங்கள் பண்ணல. அம்மா பண்ணல, நாங்கள் எல்லாமே பண்ணுவோம். வேறுங்க அவ்வளோதான். நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் வந்ததும் நம்ம போட்டுக்கலாம் நூடுல்ஸ். இப்போ வந்து கொஞ்சம் பபிள்ஸ் வர ஸ்டேஜில் வந்துச்சு. அடியில் லைட்டாக பபிள்ஸ் தெரியும். இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் வந்து நம்மள அழகான நூடுல்ஸ் வந்து பொறுமையாக அப்படியே உள்ளே இறக்கலாம். கெஞ்சி நீயே போடு. அழகா ஒரு நூடுல்ஸ் நம்ம அழகாக உள்ள போட்டுக்கலாம். இந்த மாவுலாம் போயிடும். ஆமாம், மாவு போயிடும், ஆனால் ஒரு சூப்பராக வெந்துடும். கெஞ்சி கொஞ்சம் பாதியாக வேக வைக்கலாமா, ஃபுல்லாக வேக வச்சிடலாம்? ஃபுல்லாகவே இது கொஞ்சம் கொஞ்சம் போடு. நாளைக்கு கொஞ்சம் செய்யலாம். பாய் மூடு. கெஞ்சி ஏதாவது ஒரு கரண்டி எடுத்துக்கோ. கெஞ்சி வெயிட் பண்ணு. வெயிட் பண்ணு. கொஞ்சம் கொஞ்சமாக போடலாம். அழகாக போட்டிருக்கோம். இப்போ வந்து கொஞ்சம் நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக இப்படி தள்ளி விட்டுக்கோங்க, இல்லைனா வந்து ஒரு மாதிரி ஆகிடும். ஏன் பாருங்க, கோதுமை மாவு அவ்வளோ போட்டு வச்சுருக்கா இவ. அதான் அப்படி மேலே வரைக்கும் இப்படி தெரியுது. மீதி கொஞ்சம் தான் இருக்குது, இதையும் போட்டுடலாம். கொஞ்சம் இப்படி பண்ணிட்டு நல்லா கோதுமை மாவெல்லாம் கொஞ்சம் தட்டிட்டு அப்புறம் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் தான் இருக்குது, அவ்வளோதான். ஃபுல்லாத்தையும் போட்டாச்சு. இந்த பாருங்க எவ்வளோ கோதுமை மாவு தட்டல. எல்லாமே இவ தான் கொட்டி வச்சா. இங்கே பாருங்க, செமையாக இருக்குல்ல. கலக்கக்கூடாது. கலக்கலாம் உடஞ்சிரும். பார்க்கக்கூடாது. கலக்குனா இதுவாகிடும், உடஞ்சிரும். ஓகேவா? இந்த தப்பை மட்டும் பண்ணுறாதீங்க. கலக்குனீங்கன்னா வந்து ஆக்சுவலி உடஞ்சிரும், அப்புறம் உங்களுக்கு நூடுல்ஸ் மாதிரியே வராது. இப்போ வந்து இது வேகிறதுக்குள்ளே நம்ம போயிட்டு நம்ம வந்து ஃப்ரையிங்காக வந்து ரெடி பண்ணிக்கலாம். என்சி போய் ஆனியன் கட் பண்ணுவா, போய் கட் பண்ணிட்டு வா. இப்போ வந்து நம்ம அதுக்குள்ளே இந்த பக்கத்தில் கடாய் வந்து ரெடி பண்ணிக்கலாம், வச்சுட்டு அப்புறமா அதை பற்ற வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு போட வேண்டிய மசாலாஸ் அதெல்லாமே கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம், ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு போடும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறமா முட்டை மெயின், ஓகேவா? அதுவும் போட்டுக்கணும். அது போடலன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா இருக்காது. முட்டை போட்டால் தான் அழகாக டேஸ்டியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து முட்டை போடுறதுக்கு மறந்துடக்கூடாது. மெயினாக உப்பு போடுறதுக்கு மறந்துடவே கூடாது. ஸோ வந்து நம்ம மசாலாஸ்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான். ஓகே, ரெட் சில்லி பவுடர் எல்லாமே போட்டுக்கலாம். அப்புறமா நான் போடும் போது சொல்கிறேன். ஓகே, எல்லா மசாலாவும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுடலாம், அவ்வளோதான். கறி மசாலா பொடி எல்லாமே போட்டுக்கலாம். நம்ம குட்டி ஆனியனே போதும், ஏன்னா நம்மளுக்கு அவ்வளோ வேணாம். இன்னும் ஒரு 2 ஆனியன் போட்டுக்கலாம். இங்கே காரமாகிடும். இங்கே பாருங்கள், செமையாக இருக்குது. செமையாக வேகட்டும். கொஞ்சம் வெந்தால் தான் வந்து நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம தேவையான பொருள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொட்டி வச்சுக்கலாம். இப்போ வந்து இருக்கிற மசாலா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம், அவ்வளோதான். வேறு எதுவும் பண்ணுறது. உப்பு மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நான் போய் எடுத்துடுறேன். ஓகே, இப்போ வந்து உப்பு இருக்குது, சில்லி பவுடர், சும்மா கறி பவுடர் போட்டுக்கலாம். கறி மாதிரி டேஸ்ட் வரும்ல. கொஞ்சோண்டு வந்து நான் செஞ்ச பீஃப், அதாவது ஈரல் இருக்குது, அது கொஞ்சமாக குட்டி குட்டியாக கட் பண்ணி போடலான் இருக்கேன். பார்க்கலாம், நல்லா வந்துச்சுன்னா போடலாம். ஓகே, நான் வந்து மஞ்சத்தூள் எங்கே இருக்குன்னு பார்த்து கொஞ்சம் அதையும் எடுத்து வச்சுக்கலாம். அதுதான் மஞ்சத்தூளா? என் அம்மா வந்து கிச்சன்லேருந்தே இல்லை, அம்மா சாப்பிட்டுட்ருக்காங்க. அவங்க ஆல்ரெடி சமைச்சிட்டாங்க. எங்களுக்கு வந்து அவ்வளோ பிடிக்கல, ஈரல் பிடிக்காது, அதனால் நாங்களே செய்கிறோம். இங்கே அப்படி நிற்க வச்சுக்கிறேன், ஏன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பிடிச்சிட்டே இருக்குது. நான் இப்போ வந்து மஞ்சத்தூளை கண்டுபிடிக்க வரேன். என் அம்மா ஏகப்பட்ட மாவுகள் வச்சுருக்காங்க, இதில் எதுவுமா மஞ்சள் பொடினே தெரியல. கேட்பேன், நம்ம எடுத்து தேடிக்கலாம். கிடச்சிச்சு. இதுதான் மஞ்சள் பொடியான்னு கேட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி குட்டி ஆனியன் எடுத்துக்கினா வந்து நல்லா வரும். அப்புறம் மிளகா பொடியா, இது மஞ்சத்தூள் இல்லையா? இதுக்கும் வேணும்ல, 1 ஸ்பூன் தான் போடணும். அதுக்கு மேலே நிறைய போட்டிங்கன்னா காரமாக இருக்கும். நான் இப்போவே சொல்லிடுறேன்.
ஓகே, நான் இப்போ மஞ்சள் பொடியை தேடிட்டு இருக்கேன். இதுவா? தட்டவே முடியல. இல்லை, இது வேற ஏதோ பொடியா இருக்கு. மஞ்சள் பொடியே கிடைக்க மாட்டேது. இருக்கிற டப்பாவை தேடிட்டு நான் அந்த சைடு கொஞ்சம் தேடிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி வந்து குட்டி குட்டியாக உரிச்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி நான் வந்து குட்டி குட்டியாக உரிச்சு வச்சுக்கினேன். குட்டி குட்டியாக உரிச்சு வச்சுக்கேன். அப்புறம் மஞ்சள் பொடி வேணாம்னு சொல்லிட்டாங்க அம்மா, அது போட வேண்டாமா, அதனால் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், கறி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம், உப்பு மெயினாக மறந்துடாதீங்க. சரி, அது வெந்துருச்சான்னு நம்ம போய் கொஞ்சம் பார்க்கலாம். வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரம் வேக விடலாம் கைஸ். ஒரு மாதிரி தான் இருக்குது. அட்லீஸ்ட் இன்னும் கொஞ்ச நேரம் வெந்தால் தான் இது ஆக்சுவலி வேகுமா அம்மா சொன்னாங்க. ஆக்சுவலி அம்மா வந்து ஹெல்ப்பே பண்ணல. நீங்கள் நினைக்காதீங்க ஃபுல்லாக சைடில் அம்மா தான் பண்ணுவாங்கன்னு நினைக்காதீங்க. சுத்தமாக இல்லை. அவங்க வந்து பாத்திரம் வச்சு மட்டும் தான் கொடுத்தாங்க, தவிர எந்த வேலையுமே அம்மா செய்யலை. ஃபுல்லாகவே நான் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலி நான் கொஞ்சம் பெருசாகிட்டேன்ல, 7th போயிட்டேன் நான். இவன் வந்து என்ஜி வந்து 4th போயிட்டான். அதனால் நாங்கள் கொஞ்சம் வளர்ந்துட்டோம். அதனால் எங்களுக்கு எந்த ஹெல்ப்புமே வேணான்னு சொல்லிட்டோம். அதனால் என் அம்மா ஹெல்ப்புக்கு வரல. ஸோ நாங்களே தான் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், நான் கொஞ்சம் லைட்டாக எடுத்து நசுக்கி பார்த்தேன். இது வழுக்குது. ஐயோம்மா, வழுக்குது. நசுக்கி பார்த்தா இந்த மாதிரி நசுங்குச்சுன்னா வேகலைன்னு அர்த்தம். வழுக்குச்சுன்னா ரொம்ப வழுக்கணும், அப்போ தான் வந்து வெந்திருக்குன்னு அர்த்தம். அழுத்தெடுத்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கணும். நூடுல்ஸ்லாம் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது எப்படி இருக்குமோ அந்த கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், மேலெல்லாம் அப்படியே பபிள்ஸாக இருக்குது. இது ஃபுல்லாகவே வந்து கோதுமை தான், கோதுமை மாவு. அவ்வளோ போட்டிருக்காவ. இப்போ வந்து என்னென்ன மசாலாலாம் போடலாம். கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கோங்க, எடுத்து வச்சுருக்கேன் நான். இப்போ என்னன்னா வந்து நம்ம வந்து என் அம்மா வந்து செஞ்ச ஈரல், ஆக்சுவலி செஞ்ச ஈரல் தான். அது வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நிறைய போட வேணாம், கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் சிக்கன் நூடுல்ஸ் மாதிரி இருக்கும். அதுக்காக நான் சும்மா கட் பண்ணி போடுறேன். அது இன்னும் வேகல காய்ஸ், கொஞ்சம் நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். வெந்த உடனே நான் உங்களுக்கு காட்டுறேன். செஞ்ச ஈரலாக இருந்தால் லாஸ்ட்டாக போடுங்க, ஏன்னா தீஞ்சிரும் ஆல்ரெடி வெந்ததுனால. செய்யாத ஈரலாக இருந்தால் இப்போவே போட்டுக்கோங்க, ஓகேவா? செஞ்ச ஈரல் பாருங்கள், நான் வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதையும் ஆட் பண்ணணும். இப்போ வெயிட் பண்ணுங்கள், நான் எதையுமே ஆட் பண்ணல, அது வெந்துக்கிட்டு தான் இருக்குது. நான் ஆட் பண்ணிட்டேன்னு நினச்சி நீங்களும் ஆட் பண்ணுறாங்க. அதில் ஆட் பண்ணக்கூடாது, அதில் இருக்க நூடுல்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு தனியாக பண்ணணும். பார்த்துக்கலாம், நம்ம பண்ணலாம். அது ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருக்கு. இப்போ வந்து ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருக்கு பாருங்க. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் விட்டுங்க, இல்லாட்டி ஒரு 1 மினிட் விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். 1 மினிட் ஆயிடுச்சு. ஸோ வெந்துடுச்சு செமையாக. வந்து கரண்டியை பார்த்தீங்கன்னா செமையாக சூப்பராக வந்துருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம தனியாக ஒரு கடாயில் போட்டு இப்போ நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து அதை எடுத்துட்டேன். இப்போ வந்து கேஸில் வந்து ஒரு பாத்திரத்தை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் தான் இருக்குது, வச்சுக்கோங்க. அது சூடானதும் நம்ம பார்த்துக்கலாம். இதில் தான் பண்ண போகிறோம். இதில் வந்து கொஞ்சம் தனித்தனியாக இருக்குல்ல, அதெல்லாம் காஞ்சு நல்லா ட்ரையாக ஆனதுக்கப்புறமா நம்ம போடலாம். அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து நான் இதை தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா? இதை வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சுடுது, ஏதாவது கிளாத் வச்சு தான் பண்ணுறோம். நாங்கள் பார்த்துக்கோங்க அழகாக இருக்குல்ல. இப்போ நம்ம வந்து இதை எடுத்து இந்த இதில் போட்டுக்கலாம். லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றாமல் பண்ணுறாதீங்க, நானே மறந்துட்டேன். காய்ஸ், நான் வந்து அவளோட தங்கச்சி செம்மையாக வந்திருக்கு. இப்போ அவள் எண்ணெய் ஊற்றுறான். ஓகே, கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, ரொம்ப நிறைய ஊற்ற வேண்டாம். நல்லா தண்ணியை இருத்துக்கோங்க. இருத்துட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிடுங்க. கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆக விடுங்க. நானே தான் போடுறேன், யாருமே ஹெல்ப்பே பண்ணல.
இதை பாருங்க அவ கை தான் அதனால தான் நான் அப்போ என் மூஞ்சி காட்டிகிட்டே இருக்கேன். அவ்வளோதான் கைஸ். இது எப்படி நானே எல்லாம் இவ்வளோ ஒர்க்கு பண்ணேன்னு எனக்கே என்னாலேயே நம்பவே முடியல. இதான் ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன்ல. இவ்வளோ நான் செம ஹெல்ப் பண்ணுறா எல்லாமே. பாருங்க தக்காளி வெங்காயம்லாம் இவ தான் வெட்டி கொடுத்தா. பாருங்க கொஞ்சம் வெங்காயம் போதும், அதனால தான் நான் விட்டேன். கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தண்ணியை நல்லா இழுத்துக்கோங்க. நான் வந்து தண்ணி இழுக்கலாம் மறந்துட்டேன். நான் வந்து இங்கே எந்த சீட்டிங்காக பண்ணல. சில பேர் யூடியூபர்ஸில் வந்து நம்ம அதே இப்போ வந்து நான் யூடியூபர் வந்து நம்ம எதாவது சமைச்சாலும் கரெக்டாக ஃபுல் வீடியோ அப்படியே எடுக்க மாட்டாங்க, கேப் விட்டு விட்டு எடுப்பாங்க. ஆனால் நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோவுமே அப்படியே எடுக்கிறேன். ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். ஸோ நான் எந்த எக்ஸ்ட்ரா இதுவுமே போடலை. ஆக்சுவலி உங்களுக்கு காட்டுற வியூவே இது மட்டும்தான் நான் பண்ணுறேன். எக்ஸ்ட்ராவே எதுவுமே பண்ணல. முடிஞ்ச அளவுக்கு என்ன ஊற்றிக்கோங்க, இல்லைனா வந்து ஒட்டுது அடியிலே. இங்கே பாருங்கள், உங்களுக்கே தெரியுது செமையாக ஒட்டுது கடாய். இங்கே பாருங்கள் எண்ணெய் வந்து எல்லா சைட்லேயும் இருக்கட்டும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணுற மாதிரி தான் அதுக்கு மேலே இந்த அளவுக்கு அப்படியே விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விடுங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இங்கே உப்பு எடுத்து வச்சுக்கிறேன். இங்கே பாருங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம தக்காளியும் வெங்காயமாக சேர்த்துக்கலாம். என்சி கட் பண்ண வந்து தக்காளி வெங்காயம் இந்த சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு தக்காளி, அப்புறமா இந்த சைடு வெங்காயம் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இப்போ நான் செய்கிறது எல்லாமே என்னோடய ஓனாக தான் செய்கிறேன். நான் எதுவுமே யூடியூப்லாம் பார்க்கலாம் இல்லை, எதுவுமே பார்க்காம நான் என்னோடய ஓனாக தான் செய்கிறேன். நானே ஏதோ போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து வெங்காயம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணாமல் விட்டுட்டோம்னா அவ்வளோவா, அதுக்கப்புறம் அது கரிஞ்சு போயிடும். அதனால் ஒரே இடத்துல விற்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தெரியுது அடி நீ நல்லா விட்டுது, வேற எதுவுமே இல்லை, நல்லா விட்டுது. நல்லா வேக விடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே பாருங்க செமையாக கரண்டியில் ஒட்டுது. இங்கே பாருங்க வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் தக்காளி போட்டால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குது கைஸ். பாருங்க நல்லா வேகணும் கைஸ். வெந்துச்சுன்னா செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்குறதுக்கு. இந்த கன்சிஸ்டன்சியில் எக்கு போட்டால் நல்லா கொடுத்துரும். அதனால் லாஸ்ட்டாக எக்கு போட்டுக்கலான் இருக்கேன். மசாலாலாம் போட்டுடலாம். இப்போ பாருங்கள் வந்து கொஞ்சோண்டு கறி பவுடர் போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டுக்கலாம், நிறைய போடாதீங்க. எல்லாமே நான் ஓனாக தான் போட்டுட்ருக்கேன். நான் எதுவுமே கேட்கல இது போடலாமான்னு. இப்போ வந்து கொஞ்சம் மிளகா பொடி போட்டுக்கலாம். எப்போ போட்டால் என்ன, கொஞ்சோண்டு போட்டால் போதும். பாருங்க 1/2 ஸ்பூன் ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம், அப்புறமா பார்த்துக்கலாம். பத்தலைன்னா போட்டுக்கலாம், கொஞ்சோண்டு போடலாம், அவ்வளோதான். இப்போ பாருங்க அவள் தக்காளி கட் பண்ணிட்டு இருக்கா. செம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறா. நான் என்னால் கூட அவ்வளோவா கட் பண்ண முடியாது, எனக்கே கண்ணு இடியும் செமையாக. தக்காளி இல்லை வெங்காயம் கட் பண்ணா அவளே செம்ம வெங்காயம் கட் பண்ணிகிட்டு இருந்தா. அவளே கண்ணில் அப்படியே தண்ணி ஊற்றிட்டே கட் பண்ணிகிட்டு இருந்தா செம்மையாக.
பாருங்கள் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், ஏன்னா மசாலா வந்து எல்லா இதுக்குமே பலரும். நான் வந்து ஸ்கூலில் வந்ததுலேருந்து சாப்பிடவே இல்லை, அதனால இப்போ ரொம்ப இப்போ வந்து டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து 8:15. இவ்வளோ நேரம் சாப்பிடவே. நான் வந்து ஸ்கூல்லேருந்து வந்துட்டு படிச்சுட்டு ஃபுட்பால் கிளாஸ் போயிட்டோம், அதுக்கப்புறம் இப்போ வந்து சமைச்சின்னு இருக்கோம். ஆமாம், நாங்கள் 2 பேரும் செம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு நானே சொல்லலை, நீங்கள் சொல்கிறதா இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். அவ்வளோதான், நாங்களே எங்களை பீதிக்கிறோன்னு நினச்சிக்காதீங்கப்பா, நான் சொல்கிறேன். இன்னும் கொஞ்சம் வந்து கறி பவுட்ரு போட்டுக்கலாம், ஏன்னா நிறைய கறி பவுட்ரு போட்டால் நல்லாயிருக்கும். கறி பிரியாணி மாதிரி செம்மையா. சிக்கன் பிரியாணி அதுக்குன்னு ரொம்ப நிறைய போட்டுறாதீங்க, கொட்டிட்டிங்கன்னா அப்புறம் கேவலமாக ஆகிடும். இப்போ வந்து நம்ம முட்டை போட்டுக்கலாம், ஒரு கன்சிஸ்டன்சி வந்தோன்னே நம்மளே வேணுமா கொஞ்சம் முட்டை போட்டுக்கலாம். அவளே தான் போடுறா பார்த்தீங்களா? ஆமாம், பார்த்துக்கோங்க கைஸ், நான் அம்மாலாம் கூப்பிடவே இல்லை, என் அம்மா ஒரு வேலையும் செய்யல. ஆனால் என் அம்மா வந்து பக்கத்தில் பால் மட்டும் வச்சுட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் முட்டை போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும், அதான் போடுறேன். இது வந்து உங்கள் விஷ் தான், நீங்கள் போடுறதா இருந்தாலும் போடலாம், போடாட்டியும் போடலாம், ஏதாவது ரெண்டுமே நல்லா இருக்கும், போட்டாலும் போடலாம், போடலாம். நான் தான் காய்ஸ் பண்ணுறேன், எல்லாமே பார்த்துக்கோங்க. இப்போ வந்து முட்டையை வந்து நம்ம நல்லா இதுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நல்லா படுத்திக்கலாம். இப்போ வந்து ஒரு 2 minutes வேகிறதுக்காக வந்து வைக்கலாம், முட்டை ஊற்றிட்டு தான். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்துச்சு, ஸோ நம்ம ஈரல் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. உங்களுக்கு இது வந்து நம்ம ஆப்ஷன்ஸ் தான், நீங்கள் சிக்கன் போட்டுக்கலாம், எது வேணால் போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் சும்மா கூட விடலாம், உங்கள் இஷ்டம் தான். செம்மையாக வந்துருக்கு. இப்போ கொஞ்ச நேரம் அப்படியே 2 நிமிஷம் வேக விட்டோம்னா அது பாட்டுக்கு ஆகிடும். ஸோ வந்து பாஸ்தா மாதிரி தான் இருக்குது, நூடுல்ஸ் மாதிரி கூட இல்லை. ஆனால் நீங்கள் எப்படி வச்சுக்கிறீங்களோ வச்சுக்கோங்க, ஆனால் இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், அது மட்டும் உறுதி. நான் இப்போ கூட டேஸ்ட் பண்ணி பார்த்தா செம்மையாக இருந்துச்சு காய்ஸ். ஆனால் பாஸ்தா மாதிரி தான் டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கா அவ, ஆனால் பாஸ்தா மாதிரி தான் இருந்துச்சு. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கே. இப்போ வந்து நம்ம இதை கலக்கிட்டே இருந்தோம்னா அவ்வளோவா வேகாது, ஸோ வந்து கொஞ்ச நேரம் அப்படியே ஃப்ரீயாக விட்டுக்கலாம், அப்போ தான் இது வந்து வேகும். இன்னும் கொஞ்சம் கறி மசாலா போட்டுக்கலாம், எனக்கு கறி மசாலா தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அது டேஸ்ட் இப்படி லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், அதில் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, ஸோ கொஞ்சம் நிறைய போட்டுக்கலாம், இதில் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் போதும், இதுக்கு மேலே நம்ம போட்டால் ஏதாவது ஆகிட போகுதுன்னு தான் பயமாக இருக்குது, செம்ம பயமாக இருக்குது எனக்கு, ஏதாவது ஆகிடுமோ. ஏதாவது ஃபஸ்ட் டைம் குக்கிங் எனக்கு அனுபவமே இல்லை. என் அம்மா கிட்ட கூட எதுவுமே கேட்காம தனியாக சமைக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது கைஸ். என்சியே போயிட்டா, அவளும் நல்லா தான் சமைக்கிறா, அவளும் நல்லா ஹெல்ப் பண்ணுறா. அது எனக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதை எப்படி பிடிக்கிறது. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா இப்போ நான் கறி மசாலா போட்டேன்ல, இந்த கொஞ்சம் பார்த்துக்கோங்க, நல்லா கன்சிஸ்டன்சி. செமையாக இருக்குது. இந்த ஈரல் தான் வந்து எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, ஏதாவது ஆகிடுமோ, ஏன்னா ஆல்ரெடி வெந்த ஈரலில் திருப்பி போட்டால் அதை தீங்கிருமோன்னு பயமாக இருக்குது. நீங்கள் இதை பாஸ்தான்னு வச்சுக்கிறீங்களோ நூடுல்ஸ்னு வச்சுக்கிறீங்களோ அது உங்கள் இஷ்டம். நான் வந்து ஹெட்லைன் கூட பாஸ்தா அண்ட் நூடுல்ஸ்னு போட்டு வச்சுருக்கேன், ஸோ நீங்கள் எப்படி கன்சிடர் பண்ணுறீங்களோ அப்படி நீங்கள் வச்சுக்கோங்க பேரை.
ஏன்னா எனக்கு எப்படி இருக்கிறதுனே தெரியல. ஏன்னா டேஸ்டிங் அப்படி தான் இருக்குது. பாஸ்தாவா நூடுல்ஸானே தெரில. ஏன்னா குட்டி குட்டியாக ஆயிடுச்சு மிக்ஸ் பண்ணி. நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா ஃபஸ்ட்டு தக்காளி வெங்காயம் மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நூடுல்ஸ் போட்டுக்கணும். நான் வந்து நூடுல்ஸ் போட்டு அதுக்கப்புறமா தக்காளி வெங்காயம் வெதுக்கினதால கொஞ்சம் இதுவாயிடுச்சு. கொஞ்சம் வேக விட்டுடலாம். வெந்ததுக்கப்புறமா பிளேட்டில் சர்வ் பண்ணி செம்மையாக விழுந்த மாதிரி சாப்பிட்றலாம் கைஸ். நீங்களும் அது வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணிடணும், ஓகேவா? ஏன்னா ப்ரைஸி கெஞ்சி ட்ரை பண்ண டிஷ்ஷை யாருமே ட்ரை பண்ணதே இல்லை. அதனால் இந்த டிஷ்ஷை நீங்கள் உங்களுக்கு சொன்ன டிஷ்ஷு வந்து உங்களுக்கு இதை நாங்கள் சொன்னதே பெரிய விஷயம். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கைஸ். இதை பார்த்தாலே தெரியுது. இங்கே பாருங்கள், கரண்டியை சுரண்டி சாப்பிட்டுட்டு இருக்கா. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஆமாங்க கைஸ், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. எனக்கு வந்து கலரே வரல, அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. இப்போ வந்து இது வெந்துடும். வேகத்துக்கு கொஞ்ச நாள் விடணும். நானே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். பாருங்க guys, இந்த கரண்டியே நக்கிட்டு இருக்கா. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நானும் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். சிட்டிங்லாம் பண்ணல, நான் தான் சாப்பிட்டேன். இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா இது வந்து ஆஃப் பாயிலாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க அம்மா. ஸோ நான் ஆஃப் பண்ணிட்டேன் கேஸை. வாங்க பிளேட்டில் சர்வ் பண்ணி சாப்பிடலாம். இப்போ வந்து பிளேட் எடுத்து நம்ம டெக்கரேஷன்லாம் பண்ணி செம்மையாக டேஸ்ட் பண்ணிடலாம். வாங்க பிளேட்டில் சர்வ் பண்ணி சாப்பிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு பார்த்தாலே நான் கூடுது. காய்ஸ், என் அக்கா வந்து அந்த முட்டைலாம் கீழே வந்து இதுவாக இருக்குது, அதை வந்து சுரண்டா. அதுக்கப்புறம் செம்மையாக சாப்பிட போகிறோம். நீங்களும் நாங்கள் சாப்பிடுறத பாருங்கள், நீங்களும் செய்யுங்க. எங்களோட சேர்ந்து நீங்களும் சாப்பிடுங்க. இப்போ நீங்கள் நான் செஞ்சுட்டு இருக்கும்போது நீங்கள் செஞ்சுட்ருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ நாங்கள் சாப்பிடும் போது எங்கள் கூட சேர்ந்து நீங்கள் சாப்பிடுங்க. அதுதான் எங்களுக்கு வேணும் கைஸ். பார்த்துக்கோங்க, பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. பாஸ்தா தான் இது. ஏன்னா பார்க்குறதுக்கு பாஸ்தா மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் பாஸ்தானே வச்சுக்கோங்க, ஓகேவா? வந்து நான் ஃபஸ்ட்லேருந்து நூடுல்ஸ்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் உங்கள் இஷ்டம் கைஸ். நீங்கள் பாஸ்தானும் சொல்லிக்கலாம், நூடுல்ஸ்னும் சொல்லிக்கலாம். ஆனால் செம்மையாக இருக்கும். இல்லைன்னா இதுக்கு ஒரு நம்மளே ஒரு பேர் வைக்கலாமா? பாஸ் நூடுல்ஸ். பாஸ் நூடுல்ஸ் தான் இதோட பேர். இருங்க. இப்போ பாருங்க கைஸ், எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கா. பாருங்க கைஸ், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க, இப்போ வந்து இதை சர்வ் பண்ணலாம். கொதிக்க செம்மையாக டேஸ்ட்டாக இருக்குது. பாருங்க, சாப்பிடலாம். அவ்வளோதான் கைஸ், பெட்ரூம்க்கு வந்தாச்சு. இப்போ பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஸ்பூனில் நல்லா செம்மையாக டேஸ்ட் பண்ணிடலாம். நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து சாப்பிடுங்க. செம்மையாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பார்த்தாலே நான் கூறுது. ஏன்னா சுட இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் போல். நம்ம டேஸ்ட் பண்ணிக்கலாம். வேறு லெவலில் இருக்குது. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. நீங்கள் வந்து சாஸ் போட்டிங்கன்னா செம்மையாக. ஆமாம், சாஸோடு வச்சு சாப்பிடுங்க. இல்லைனா உங்களுக்கு இஷ்டம் மயோனஸ் எது வேணால் வச்சு கூட வச்சு சாப்பிடுங்க. ஆனால் இது கொத்து பரோட்டா தான். கொத்து பரோட்டாலாம் இல்லை, பாஸ் நூடுல்ஸ். நம்ம வச்ச பேர் பாஸ் நூடுல்ஸ். ஏன்னா பாஸ்தா மாதிரியும் இருக்குது, நூடுல்ஸ் மாதிரியும் இருக்குது. அதனால் பாஸ் நூடுல்ஸ் தான் இதோட பேர். இது கூட நான் சாப்பிட்றேன். எனக்கு சண்டை போட்டு சாப்பிட்றேன். அவ்வளோ செம்மையாக இருக்குது. நான் ஈரல் வந்து இதோட டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், ஈரல் வந்து சைடில் இருக்குது. அதை சேர்த்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். பாய் அவர்களே, இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணணும். நாங்கள் 2 பேரும் செஞ்சது. ஸோ இதுக்கு வந்து ஒரு பாஸ் நூடுல்ஸ்னு பேர் வச்சுருக்கோம். ஏன்னா பாஸ்தா மாதிரியும் இருக்கும், நூடுல்ஸ் மாதிரியும் இருக்குது. ஸோ பாஸ் நூடுல்ஸ், ஓகே? இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணணும். பாய்.